புராஞ்சிலேருந்து பூங்கோடியாக்க அனுப்பிக்கா சரியோ எஸ்கே விலாக் கிருஷ்ணா இதை அனுப்பினு பார்த்தீங்கன்னா சொன்னால் டென்மார்க்லேருந்து பவளமாக்கா இத்தாலியிலேருந்து பால்பாண்டி ஒரு 500 சரியா கேஸ் பண்ணினா 50,000 ஒரு தரம் 60,000 ஒரு தரம் 60,000 2 தரம் பரிசு தொகை ஒன்றுல பாருங்க ஆடியன்ஸுக்கு நாங்கள் பரிசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சரியா இதுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு கேஸ் பண்ணுற ஆளுக்கு 5,000 நித்திர உள்ள சாப்பிடாம இந்த பார்த்து வைக்கணும் ரைட் ஹலோ 10 ஸ்டெப் போட்டு 10,000 தான் 10,000 10 ஸ்டெப் டான்ஸ் சுரேஷ் மல்லாவி 1000 நீங்கள் அல்பானம் பாண்டி 1000 மல்லாவி பேர் கயன் மல்லாவி 1000 மல்லாவி மதன் 1000 இந்த மைனா இதுல நின்று பார்த்து போட்டு மெசேஜ் போட்டிருக்கீங்களே மனுஷிக்கு ஒரு 1000 ரூபா காசுக்காண்டி ஓகே இப்போ சாந்தினிய காடை நேற்றைய தினம் இல்லை வளமையாக இதுக்கு முதல் ஆடின டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து அனுவக்காக சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார் இந்த பாட்டை வந்து கட்டாயம் நீங்கள் சார்வகாண்ட குடிபுகுதல் நிகழ்வுல வந்து கட்டாயம் டான்ஸ் பண்ணியான்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார் அதுவும் அவங்களையும் வச்சுக்கொண்டு சிவாசண்ணா என்ன ஆளு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க வாங்க அந்த உங்களுக்கு கிஃப்ட் வந்து தரணும்னா நீங்களும் ஆடணுமா அப்போ இல்லை இஞ்சி வாங்க ஆளை கூப்பிடுங்க எண்ணமே உன்னால இந்த புது தன்னால கண்ணமே ஏதோ நானும் ஓடற கொஞ்சம் காதல் வளர உள்ளவே கோவலர அதுக்கு என்ன நினைப்பேன்
ஓகே, அப்போ இப்போ நாங்கள் குடிவுரல் தம்பதிகள் வீட்டு வாசலில் நிற்கிறோம். என்ன ஆக்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போவோம். என்னென்னா கொஞ்சம் வேர்க்கால நிறைய நின்று கொள்ள ஏதாவது. ஓ வா, என்ன மாதிரி அப்போ குடிவுரல்கள் எல்லாம் உங்களோட நல்ல வடிவாக போய்க்கொண்டு கடும் பிஸி தானே பார்த்தீங்கன்னு. இப்போ என்னென்னா நாங்கள் வந்து அக்கனி சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். வெல்கம். அப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்டேருந்து சில எதிர்பார்ப்போடு நிற்கிறீர்கள். அப்போ வந்து எங்களுக்கு சோடா ஆடா குடிக்க தர மாட்டீங்களோ? கண்டிப்பாக இருக்குது. எங்கள் கொண்டாங்க அப்போ சோடாவை. இது அப்படி தான் முதல்ல நிறையா எடுத்தோம் நாங்கள். எங்களோட பழக்கம் அதுதான். இதை எதிர்பார்க்கல. இதை நான் எதிர்பார்க்கல. அக்கினி சர்ப்ரைஸ் இல்லை, உங்களுக்கு துப்பரா தெரியாத சுரங்கி சொல்கிறோம் கொஞ்சம். சரிதானே? இல்லை இல்லை, கொஞ்சம் சுரங்கி சொல்கிறோம் நாங்கள் யார் ஆக்குதுன்றதை. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? என்னென்னா நேற்று வந்து உங்களோட மனசுக்கு நாங்கள் பூசணிக்காயில் கொடுத்தத மாற்றி போட்டோம். பார்த்துங்களே, அது பெரிய மனசாம போட்டுன்னு மாதிரி கேள்விப்பட்டு அப்போ நீங்கள் நேற்று இல்லாமலே கண்டுபிடிச்சிட்டீங்களானே. சந்தேகம் ஃபோன் பண்ணி கேட்டே இல்லை என்ன இப்போ. ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கான அந்த கிஃப்ட்டுகள் ஒரு 1-2 பேர் அனுப்பியிருக்காங்க. அப்போ அது அனுப்பியிருந்தால் அதுக்குள்ள ஒரு கண்டிஷன்கள் இருக்குது. என்னென்னா இப்போ ஜெர்மன்லேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிக்கிறேன்னா ஒரு பாட்டு ஒன்று அவரே அனுப்பி அந்த பாட்டுக்கு நீங்கள் ஆடினா தானே இதை கொடுக்க சொல்லி. அன்றைக்கு தம்பிக்கு வந்து ஒரு ஆள் 10,000 அனுப்பி போட்டு சொன்னார். தம்பியே 10,000 பழம் விற்றா தான் அது கொடுக்க சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு சின்ன ஸ்டெப்பை நான் போட்டால் தான் அதை கொடுக்க சொல்லி. இல்லாத பட்சத்தில் அதை நாங்கள் எடுக்க சொல்லிக்க. என்ன சரிண்ணா? அப்போ பாட்டே கொண்டு நாங்கள் போடுவோம். ஓ, இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஆடி போட்டு எடுப்போம். அதுவும் ஒரு பெரிய தொகை கொண்டு வந்தீங்க. இல்லை இல்லை, அமௌண்ட்டை சொல்லலாம் ஒரு நாளும் நீங்கள் இல்லை. உங்களுக்கு எல்லாம் உங்களோட ஆட்டத்துக்கு 500 ரூபாய் அதிகம். சரிதானே? இதில் உங்களுக்கு அமௌண்ட் வேறு சொல்லணும். நாங்கள் அவை இந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றோம். ஒன்றும் செய்யலாது. ஆனால் உண்டு, இவங்க ஆடுறா அவங்கள கொடுத்து போடுவோம். அதான் பிரச்சனை. விட்டுறாங்க. ஏற்கனவே கடலில் மட்டும் தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணக்கூடாது. காசு உங்களுக்கு வந்துடும். அரைவாசி வெட்டி போடுவோமா? கமான் நீ சேஃப் தள்ளி கொடு. தள்ளி கொடு. அடுங்க சேஃப் நீங்கள் அடுங்க. அணியா விளக்க போறீங்க காசு. ஒன்றும் சரி. கப்பல் அப்போ கப்பல் என்ன சொல்லி தம்பி மேல மாடுங்க.
மனசாட்சி படி தரணும் எங்களுக்கு நாங்களும் மரியாதை விட்டாடுறோம் போன செத்து பிச்சைக்காரரோட மோசமாகறான் அவர் ஆடுறார் மற்ற இங்க இருக்க யார் ஆடுறாங்க காசு தானே அஞ்சு பேர் அந்த உண்மையிலே வீட்டுக்காண்டி உழைக்கிற ஆம்பளைன்னு தெரியுதோ இல்லையோ நீங்க இவாண்டி கட் பண்ண போறோமா பிரச்சனை தானே ரைட் அநியாயமாக இழக்க போகிறேன் இப்படியே இப்போ போகணும்னு சொல்லிட்டு போயிடும் பக்காட கரெக்டு சரியோ சரி இப்போ முதலாவது அந்த ஒரு ஆள் வந்து அனுப்பின ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தர்றேன் சரி தானே மனச்சாட்சி படி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சத்தை தாங்க ஏனெண்டா உங்களோட மனசு ஆடே இல்லை அதை விட ஓ கடவுளை இந்த இதுக்கு நீங்கள் முழுக்கத்தை தந்தாலும் பரவாயில்லை சரியோ பாரு சரியோ அவள் இதில் பாபம் கொண்டு விடு பாபம் நான் பக்கம் இல்லையா நான் அப்படி எடுக்கிறேன் காசண்டா போடும் ஓகே இந்த வளர்க்கிட்டேன் நீங்கள் இல்லை அப்படி செய்யலாங்க அப்படி செய்யலாங்க கொண்டு விடுங்க இது என்ன என்ன உடனே அவுட்டு பார்க்குறீங்க எங்கே ஆகலப்பா கொண்டாங்க காசு இதை பார்த்தீங்கன்னா புராஞ்சிலேருந்து பூங்கோடியாக்கா அனுப்பிக்கா சரியோ பேரை பேருங்கோ புராஞ்சிலேருந்து பூங்கோடியாக்கா சரியோ ஓ ரைட் பூங்கோடியாக்கா அனுப்பின காசு எவ்வளோண்டு பார்த்தீங்கண்டா எவ்வளவு எவ்வளோ தெரியுமா உனக்கு உனக்கு தெரியுமா தெரியுமா ஒரு கேஸ் உனக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கேஸ் 25,000 ஒரு தரம் 25,000 ரெண்டு தரம் 50,000 கேஸ் கேஸ் 50,000 கேஸ் பண்ணுறீங்களா அம்மா கேஸ் பண்ணுங்க அம்மா கேஸ் பண்ணுங்க ஒரு 5,000 சரியா கேஸ் பண்ணினா 50,000 ஒரு தரம் 60,000 ஒரு தரம் 60,000 ரெண்டு தரம் 50,000 அப்போ அவாவுக்கு ஒரு 500 வேணும் போல இந்த வேலைக்கு நான் கேட்டது உங்களை தானே ஏன் அவா சொல்லணும் யோசிப்பாங்க எவ்வளோ கடனோட வந்திருக்கேன் இந்த நிலைமை இந்த இடத்துல கொண்டா கையாசு ஒரு 500 கொடுப்போம் சரியா சொல்லிக்க அம்மா ஆமாம் கொண்டா வேணா இது என்ன 20,000 விளையாட்டு 500 இல்லையா நீ நல்ல என்னையே கொடுக்க வைக்கிற என்ன கடை என்ன பரிசு தொகை ஒன்றும் நீங்களோ நீங்கள் மேடம் சந்திரி பேங்களுக்கு இங்கே காசு கிடையாது மாறுங்க எல்லாம் ரைட் 500 சரியோ பாருங்க ஆடியன்ஸுக்கு நாங்கள் பரிசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சரியா அப்போ என்னங்க 50 எண்ணிப்பேன் சரியாக கொண்டு சரியாக எண்ணிப்பேன் எண்ணிப்பேன் கொஞ்சம் சொல்கிறேன் அந்த ஒரு 5,000 தான் உங்களுக்கு ஒரு 5,000 தான் ஓ சில்லறையா தான் ரைட் இது எங்களுக்கா சரி இப்போ அடுத்த பாட்டு ஓ ஆடாடுதான் காசு ஆடாடுதான் காசு இது ஒரு சிங்கள பாட்டை போட்டு
ஆனால் நீ ஒரு 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 குடும்ப குத்து விளக்கு இல்லையா அந்த கஷ்டப்பட விட்டு பார்க்குறா. இப்போ அடுத்த இல்லை வாங்க அப்புறம். ம் சரி வா. ஆனால் ஒரு விஷயம் இப்போ கூட நாங்கள் உங்கள்ட்ட 5000 வாங்கினா காரணமே சொல்லுங்க. ஆகும் நீங்கள் ஆடாத காரணத்தாலாம் இல்லாட்டி நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோம். சரியோ நீ இப்போயே ஆட மாட்டியா தம்பி? எங்களை டீம் ரெடியாக அடுத்த 5000த்துக்கா? ரைட் தெரியும். ரைட் ஆடுங்களா? ரைட் நான் அடுத்து ஒன்றா திருப்பியும் பேர முதல்தான் சொன்னோம் பக்கம் இல்லை நீங்கள் அனுங்க ஆளுக்கு விளக்கம் கடவுள் ஆளெல்லாம் பெருசாக தானே பாருக்கு. ஆமாம் சொல்றாரு சு ஆள் கடனில் நிற்குது வீட்டுக்கு நல்ல மொத்தமாக பார்த்து ஆளுக்கு தான். சரி அப்போ இதை தந்ததாரண்டா எஸ்கே உலக் கிருஷ்ணா சரியோ? அப்போ இதையும் நாங்கள் கெஸ் பண்ண விட போகிறோம். கெஸ் பண்ண விட போகிறோம் சரியோ? கெஸ் பண்ணுறீங்களோ வந்து அதுக்கு 1000. நான் என்ன வீட்டுக்கு லைட்டு போட்ட காசே இல்லையே. குத்தி 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 காட்டுறேன். 50 முதல் நாள். சரி இப்போ பொறுங்க எல்லாம் அடி வர்றபடியா 50 சொன்னேன். 3 பேருக்கு 500 கொடுப்பேன் சரியோ? சரியோ? எங்க அந்த அந்த சரி 1000 கூட வரணும். இந்த நீங்கள் அனுப்பியாங்க சரியோ? ஒன்றும் இருக்கா ஒரு 5 தான். ஒன்றும் செய்யலாங்க என்ன 4 சரி பாடி விடக்கூடாது. எங்களுக்கும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வேறு செஞ்சு உழைக்கிறோம் சொல்லுவோம். இப்போ சும்மா இருந்தோண்டு ஓடியன்ஸ் உழைக்கிறோம். வாங்க யாராக சொன்னாங்க வாங்க ரைட் அவாக்கு வேண்டாம். இந்த 500 வேறு இந்த முதல் இந்த அக்காவை மாற்றி போடும் இப்படி நாளைய பஸ் காசு வேறு சரியா? அவ்வளோ இருந்தாண்ணா ரைட் மிச்சம் உங்களுக்கு ரைட். அடுத்த பாட்டு இன்னும் 13 பாட்டு கிடையாது. கொஞ்சமா டீம் ரெடி அப்படியே எங்களுக்கு தான் கூட உழைப்பேன். ஆனால் நாங்கள் பெருசாக எடுக்கல 5000 தான் எடுக்கிறோம் ஆள்கிட்டேருந்து. கலத்து அதான் இறங்குற ஆளாடி காசு இல்லை ஆடு இல்லாடி காசு வைப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிக்காங்க சந்தோஷப்படு. இது பார்க்க நீ ஆடலாம். ஓ ஆள் காசு இல்லை எம்பளை பார்த்தாடா படுக்குது என்ன
ஆ சரி இது அனுப்பினேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் டென்மார்க்லேருந்து பவளம் அக்கா சரியோ பவளம் டென்மார்க்லேருந்து பவளம் அக்கா தெரியுமா உனக்கு அவன் நம்பர் வழியிருக்கான் கடைசி 916 சரி இப்போ பவளம் அக்கா அந்த அமௌண்ட் எவ்வளோண்டு சரி சரி இதுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு கேஸ் பண்ணுறாளுக்கு 5000 போனா போகுது என்ன சரி மரியாதை சொல்லி போட கொடுத்துடுவோம் வேண்டும் கொண்டா 2 நினைக்காங்க புள்ள அமௌண்ட்டு புள்ள வேறு கேஸ் பண்ணுறாங்க 5000 இல்லை 30,000 புள்ள வேறு 5000 கையை கொடுங்க புள்ள வேறு கேஸ் நீங்கள் யோசிக்கிறே இல்லையா டென்மார்க்லேருந்து 5000 அனுப்புவாங்களே டென்மார்க் காசு 1 லட்சத்தை இந்த வீட்டை இந்த வறுமையோட கூட இல்லை இங்கேதே வரைக்கும் 1 லட்சமோ புள்ள வேறு சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 25,000 தான் இருக்குது இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க சர்மியக்காக அதை கொடுத்து தான் ஆகணும் ஒன்றும் செய்யலாம் நீங்கள் 5 தான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் உங்கள்கிட்ட வேண்டி கொடுக்க வேண்டிய நிலைமையாக போச்சு 22 தான் இருக்கு புள்ள ஒன்றும் செய்யலாம் குருணைக்காங்கவா இல்லை ஒன்றும் வெரி சாரி இல்லை நீங்கள் ஆட மாட்டியா குறை மாட்டேன் நினைப்பீங்க இல்லை எங்களோட ஆடியன்ஸ் முக்கியம் பாருங்க நித்திர உள்ளாமல் சாப்பிடாம இந்த பார்த்து வைக்கணும் ரைட் ஓகே ரைட் கடைசி பாட்டு சரியோ யாருக்கும் காசு வேணும்டா பொடியெல்லாம் ஆடுங்க சரியோ ரைட் காசு கவனமா ஹலோ 2 ஸ்டெப் போட்டு 10,000 தான் 10,000 2 ஸ்டெப் டான்ஸ் வேண்டாம் 2 ஸ்டெப் போட்டு வரும் அது அவள் புள்ள தாச்சினுடைய 10,000 ரைட் இது வந்து பெரிய தொகை. இது ஒரு பெரிய தொகையா ஈரோவில் வந்து இதை அனுப்பினது இத்தாலியிலேருந்து பால்பாண்டி இந்த வேலை பாருங்க பால்பாண்டி இதுக்கு உள்ள அமௌண்ட்டை கணிக்கிறார்களுக்கு 5,000 மின் பண்ண விரும்புகிறாக்க சொல்லலாம் அண்ணா சொல்லுங்க வேலைக்கு வேண்டாலும் பரவாயில்ல சொன்ன 5,000 எவ்வளோ 30 புள்ள வேற 25,000 25 புள்ள வேற அம்மா சொல்லுங்க வாட்டத்தோட இருக்கிறீங்க தொட்டு பார்த்து சொல்லுங்கம்மா ஒன்றுக்கு ஒரு அதுக்கு ஆசைப்படுறேன் இல்லை சரியா வேற 50,000 வேற 50,000 ஒரு தரம் சொல்கிறாளுக்கு 5,000 சரியா சொல்கிறாளுக்கு யோசிங்க இத்தாலியிலேருந்து பால்பாண்டியன்னு அனுப்பியிருக்காரு இத்தாலியிலேருந்து தொட்டு பார்த்து சொல்ல விரும்புகிறாங்க ஆ 25 20 இது புலா இது என்ன இப்படி இந்த 25 தொப்பிக்காரன் இல்லை புல அண்ணன் கனநேயமாக நின்று வரும் அன்னையில் கனநேயமாக நின்று வரும் அப்போ என்னண்டு அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் சொன்னது சிக்கலாக போய் எல்லாத்துக்கும் நீங்கள் தானே வேற ஏதாச்சும் இருக்கோ இது என்ன இல்லை மாதல சொன்னால் கொடுத்துருவோம் அதான் சொன்னால் கொடுத்துருவோம் வேற அண்ணா உள்ளுக்கும் சரியான பதில் சொன்னீங்க இல்லை உள்ளுக்கும் இல்லை வின் பண்ணுற பெருசு பெரிய அமௌண்ட் உள்ளுக்கும் ஒன்றும் செய்யலாம்
முதலாம் பரிசை கொண்ட உண்மையிலே அண்ணா உள்ளுக்கம் அண்ணா உள்ளுக்கம் 26 பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் சவனாதரையும் ஒன்று கூட தெரிவிக்க. உண்மையிலே இது வந்து எங்கேயாவது எட்டி பார்த்தா மட்டும்தான் அப்படி சொல்லணும். ஏன்டா நான் வந்து 25 ஈஸியாக சொல்லிடுவேன் ஒரு 1000 எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் எடுத்து வச்சேன் நான். அப்போ பார்த்து நீங்களோ அப்போ என்னன்றது 26 சொல்லணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? அங்க 25 சொல்லியிருக்கேன். நீங்க கூறல் தொடங்க ஐடியா தான் கிட்டுது. அப்படி கூறி 5 பேர் 30 இறக்குவாங்க. அப்போ நீங்கள் டீமாக பிளான் பண்ணி வந்தீங்க. அப்போ உங்களோட டீம் எல்லாம் வாங்க ப்ளீஸ். டீம் எல்லாம் வாங்க ப்ளீஸ். அந்த அந்த பிளான் பண்ணி டீம் வாங்க. கொடுக்குறேன். ஓ 5000 கொடுங்க 25. டீம் வாங்க டீம் வாங்க. சரி பரவாயில்ல. உங்களோட 4 பேர்ட்ட முயற்சிக்கும் ஆளுக்கு 1000 சரியா? சரியா அண்ணன் பேர் சுரேஷ் இடம் சுரேஷ் மல்லாவி 1000. நீங்கள் இடம் என்ன பேரை கேட்க யாழ்ப்பாணம் அண்ணன் குழம்பி போய் நிற்கிறேன். யாழ்ப்பாணம் பாண்டி 1000. இது என்ன இது? போங்க அங்க அண்ணன் மல்லாவி பேர் கயன் மல்லாவி 1000. அண்ணன் மல்லாவி மதன் 1000. சரி இல்லை இல்லை அப்படி கொடுக்கு இல்லை அது ஆறாள் உள்ளுக்கு வச்சவங்க ஆளை ஸ்டேஜுக்கு வராமல் ஒரு காசு பரிசு இல்லை. சரி இப்போ உங்களோட 26 எங்களுக்கு 5 எடுங்க. அது புல 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 இது புதுசா ரூல்ஸ் புல புல இது உங்களோட குடிவுரலே கலகலப்பா மாற்றிஞ்சாங்க எல்லாம் முள்ளு கூப்பிட்டு வச்சுக்கோங்க. சரி உங்களோட 26 நாள் 5 தான் கொடுப்பீங்க. அது சரி நீங்கள் எங்கட 15,000 இல்லை இல்லை 26 எங்கட வைப்பாங்க. அதில் 5 தாங்க. ஏன் 26 எனக்கு சரியா 1000 ரூபா தர்றோம். இல்லை இதில் எவ்வளோ எனக்கு 5 தாங்க. பேச்சு மாறக்கூடாது. சரி ரைட் சரிதானே ஓகே. சரியா முடிஞ்சுதா? ஓ இல்லை கடைசியாக ஒரு பாட்டை போட்டு போங்களேன். கடைசியாக பாட்டை போட்டு எல்லாரும் மாட வைப்போமே. இந்த எல்லாம் 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 வாங்கப்பா. கடைசியா 6 முடிய போகுது நிகழ்ச்சி. தம் அடிக்கிறேன் நான் தம் அடிக்கிற அதாடு என்ன பாட்டா? ஆதரே எங்கே உங்களது கரவாசங்கள் அப்பாண்ட ஆசையை நிறைவேற்றி வந்திருக்கிறார் மான். அப்பாவுக்கு கூட இப்ப சின்ன வருத்தம் இருக்கிறார். அப்பா பயப்படுறா எப்ப நடக்குமோ என்ன நடக்குமோ என்று அதுக்காண்டி வந்து மகன் ஆட்டத்தை பார்க்க ஆசைப்படுற. கடைசியா எங்கே உங்களது கரவாசங்கள் அம்மா ஆயிடுவோம். வெரி குட் ரைட்
கருத்து சொல்லுங்க. இவ்வளோ பிள்ளைகளையும் பழத்தை ஆட வச்சு போட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்களேப்பா. கண்டிப்பா அவனுக்கு அந்த ஆட்டாண்டு தெரியும், எனக்கு தெரியும், ஆடினத்துல பார்த்துருக்கிறேன். ஆமாம். அவனுக்கு ஒரு தனிப்பாட்டுக்கு அவனோட ஒரு ஆசை. வேற மாசியம் பிள்ளைகளை குறிச்சு, பொம்பளை பிள்ளைகளை குறிச்சு. ஓகே ஓகே, அப்போ முடிச்சு வாங்க சார். எவ்வளோ நேமாச் நான் வந்து கிஃப்ட் அனுப்பினாங்கள்ட்ட டீட்டெயில் நான் சொல்கிறேன் சரியா. ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பிள்ளை ஒன்று அனுப்பினது 50,000. அதே மாதிரி எங்களோட டென்மார்க் அம்மா 26,000 அனுப்பினவா. அதே மாதிரி இத்தாலியில் இருக்கிற விமலன் நான் வந்து 26,000 அனுப்பினேன். அதே நேரம் நான் 50,000 தந்தேன் சரியா. ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு டென்மார்க் அம்மா இங்கே வந்து அவங்க முதலும் வேலை நடந்தவனுக்கே வந்து பார்த்து எங்களுக்கு பண உதவி எவ்வளவோ 50,000 தந்திருந்தாங்க. வந்து நிறைய நேரம் எங்களோட இங்கே பாருங்க, இந்த மெக்க கொண்டு கையில் வச்சுட்டோம். ஏன் கையில் ஏன் சும்மா அநியாயமாக வச்சிருக்கீங்க வச்சுட்டாங்க. எங்களோட நிறைய நேரம் செலவழித்து இந்த நின்று எங்களோட கதைச்சி பேசி போனவங்க அவங்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேன். எந்த நேரமும் அவங்க எங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் அனுப்பிடுறதுக்கு அவங்கள் மற்ற ஐயான்னு அங்கிள் அவருக்கும் உங்களுடைய நன்றி. மற்றது அனுப்பின அந்த 3 பேர் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பிள்ளை அனுப்பின 50,000. அதே டைம் வந்து இத்தாலியிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஒரு 26,000 ஒன்று அனுப்பியிருந்தவர். பிறகு நான் தந்தேன் உங்களுக்கு. நான் வைக்கிறேன் 1,00,000 தந்ததால் இந்த ஒரு 50 தந்துருக்கீங்க. என்ன ஒரு 50 தருவீங்கள் நாளைக்கு பார்ப்போம். வந்தீங்கன்னா சரி. ஆமாம் ஆமாம் சரி. இப்போ இந்த எவ்வளோ பணம் அனுப்பின அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதோட பணம் இப்போ தொகை முக்கியம் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் இவர்கள் குடும்பம் இவர்கள் உதவியாக இருக்கும் அப்படியே என்று நினைத்து எங்களுக்கு கொடுக்க சொல்லிக்கணும். உண்மையாகவே நன்றிகள். சரி, மற்றது உங்களோட மொத்தமாக சேர்த்திங்கன்னா 150 வரும். அதில் ஒரு 20 போயிருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம். சந்தோஷம். அது சந்தோஷம். உண்ட முகம் பாடி போய் கிடக்கு. இப்போ சர்மியாக்கு 5,000 மின் பண்ணி போட்டா, மாமி 1000 மின் பண்ணி போட்டாண்டு உள்ள இப்படி பழகாதேம்மா. காசு மணி கம்ஸ் டுடே கோ டுமாரோ. ஆனால் மக்கள் தான் முக்கியம் சரிதானே. இப்போ அந்த எங்களோட உள்ள போகலான்னு வா மேம்பி. என்னடா 5, 6, 7, 8, 9, 10. 10,000 நாங்கள் உழைச்சிக்கோம். 10,000 டீம் இந்த பார்த்த மக்கள் உழைச்சிக்கணும். இந்த மாதிரி யோசிச்சு உங்களால் ஒரு நிகழ்ச்சி நடத்தேலுமா யோசிச்சு பாருங்க. அப்போ ஒன்றும் செய்யலாம். சில விஷயத்துக்கெல்லாம் தான் ஆகணும். தந்து 50ல் 10 அடிச்சுட்டேன் மாத்தியில் வேறு இங்கே வேங்க. இப்போ என் சிந்தி அதே நேரம் அப்பாங்க அவருக்கும் உழைப்பு தானே. அப்பாங்க அப்போ போயிட்டாவா இல்லையே போய் அப்பாவுக்கும் நீங்கள் அப்பாவுக்கு ஒரு பரிசு ஒன்று இருக்குது. ஒரு அண்ணா கொடுக்க சொன்னார். வந்தா உண்டு. எங்கிருந்தாலும் அப்பா வந்தா அந்த பரிசை கட்டி செல்லலாம். கிடைக்கும். ஆமாம் ஆமாம், மேடைக்கு வந்தா கிடைக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே கிடக்கு படுக்க போகிற வீட்டை கொண்டா கிடந்ததில்ல. அப்புறம் எங்கே ரெண்டு வந்தீங்க? இல்லை நான் அந்த ஏரியாவுக்கு உங்களை காணலையே. இப்போ கத்தினானோடவும் காணலையே. காசு கதை கேட்டது. சரி சரி, பிரச்சனை இல்லை. அப்போ அப்பாவுக்கான ஒரு அன்பளிப்பே நாங்கள் கொடுக்க போகிறோம் சரிதானே. இதிலே வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தான் அந்த அமௌண்ட்டை வைக்க போகிறோம். அதை எவ்வளோ அந்த யாரும் கேஸ் பண்ணுங்க அப்போ. அது பரவாயில்ல, நாங்கள் வைப்போம். வச்சா பிறகு கேஸ் பண்ணுவோம். சரி சரியா. அப்பாக்கான பரிசுக்கான நேரம் இதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டை கேஸ் பண்ணுறாங்க. அப்பா நீங்கள் எவ்வளோ கொடுக்க விரும்புறீங்க? உங்களை மனசை பார்க்க இதுக்கே இருக்கிற அமௌண்ட்டை இதில் இருக்கிற யாரும் சரியா சொன்னால் நீங்கள் இதில் எந்த எவ்வளோ கொடுக்க விரும்புறீங்க? If anyone say how தமிழ்ல சொன்னாங்க. அது அவர்களுக்கும் தெரியாது. யாரும் கெஸ் பண்ணி சரியா சொன்னா நீங்க எவ்வளவு கொடுக்க விரும்புறீங்க? அதுக்கு 1000 கிடக்கணுமே முன்னம். சரி பரவாயில்ல. சரி, ஆறாவதா கெஸ் பண்ணினா 1000. ஆடியன்ஸை காட்டுவோம் தம்பி. ஆடியன்ஸை நேரம் 12 மணி ஆகியும் 1000 மின் பண்ணுறக்கான இந்த இடத்துல நிற்கிற ஆடியன்ஸை காட்டுங்க. உங்களை கேட்டு நான் இப்போ நான் நேரம் 8 மணி நாளை கொண்டு வா பக்கண்டு. இது புல இது புல வேற இல்லை ஒருக்கா சொன்னால் சொல்லலாம். மற்றது இன்னும் உண்டு. இல்லை பரிசு வாங்கினால் சொல்லலாம். அது சரியா புள்ளையா அடுத்த ஆட்டம். வேற யாரும் ஓடிவா எவ்வளோ? 40,200 ஒரு தரம். 30,000 ஒரு தரம். இல்லை வேற 4,000. சரி
உண்மையிலே வந்து ரெண்டாந்தரமாக இருந்தாலும் அதை கெஸ் பண்ணினது பெரிய விஷயம். தர்மியாக்கா மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் இந்த நேரத்தில் கூட. வா 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 மேடைக்கு வா மேடைக்கு வா. சரியான முறையில் எப்படியும் காட்டுறாங்க. வா வா சாணி கொங்கிரீட் எல்லாம் ஸ்ட்ராங்காக பாய்ச்சுதா? இல்லை குறைக்க ஏன்னா வாழ்கிற வீடு வாழ்கிற உண்மையிலேயே வந்து இப்போ இதுக்குள்ளே 25,100 ஒன்று நாங்கள் வச்சுனாங்க. இந்த டைமில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுறேன். இது எப்படி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் இன்னும் தான் திருந்தே இல்லையோ? இல்லை இதில் நின்று பார்த்து போட்டு மெசேஜ் போட்டிருக்கீங்களே மனுஷிக்கு ஒரு 1000 ரூபா காசுக்காண்டி. அதை அழிச்சிருப்பீங்களான்னு அதான் கண்டது. சரி அப்போ நீங்கள் சொல்லுங்க, இது என்னன்னு கேஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளோ படித்த பிள்ளைகள், எவ்வளோ படிக்காத பிள்ளைகள், எவ்வளோ வயது போனாக்கள், எவ்வளோ சின்ன பொடிகள் இருக்காங்க. நீங்கள் மட்டும் என்னென்னு சொன்னீங்க? அது மேற்கனவே 5000 வின் பண்ணினால் என்னென்னு சொன்னீங்க? என்ன சொன்னா 25,000 நார்மலாக அந்த கவர்கள் எப்படி ஒரு 100 ரூபா வச்சிருப்பீங்க? இது வந்து பிள்ளை, இது பிள்ளை. சரி இருந்தாலும் நாங்கள் அதிகமாக வந்து அவள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்டா அவள் ஒரு பரிசுக்குரிய ஆளாப்பா. நீங்களே கொடுங்க 1000 ஒன்று 1000 ஒன்று எடுத்து உங்களோட கையால் கூட மருமகளை கொடுங்க. மற்ற இங்கே இன்னும் ஒன்று கொடுத்துட்டீங்களா? மற்ற இந்த போட்டியில் அதிகமான பரிசை வின் பண்ண காரணத்தால் ஒரு 20 ரூபா கொடுக்குறோம். மேலே கையாஸ் கொண்டா 20 ரூபா. இது வந்து உங்களோட முயற்சிக்குரிய பரிசு 20. ஒரு நாளும் இல்லை. ஒரு கதைக்கு உங்களுக்கு காசு தந்த யாரும் திருப்பி கேட்டா 0-12-34 560 உடனடி ஆலயங்க சரிதானே? அது ஒவ்வொரு நம்பராக சொல்லிப்பாங்க. தெரியும் சரியா? சரியா? அப்போ அப்பாவுக்குல 25,000 1000 ரூபா மருமகள் வின் பண்ணால கொடுத்துருக்கு. 100 ரூபா வந்துட்டு சுவாஸ் அதிகமாக வச்சவர் ஏன்டா வின் பண்ணி அந்த காசு அநியாயமாக கூடாதுன்றக்காண்டி அப்படி இருந்தும் அவள் வின் பண்ணிட்டா. மருமகன் காப்பாற்ற மருமகள் 30% சொல்லி போட்டா. எப்படி கொத்தாக்கன்னு பார்த்தீங்க 2 பேரும் சைஸ்லையும் பிள்ளை இல்லை, இது என்ன திறவையிலையும் பிள்ளை இல்லை 2 பேரும் சரியா? சரி அப்போ இதை வந்து வந்தது இத்தாலியில் இருக்கிற விமல் அண்ணா. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அவருக்கு மிகவும் நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா சிலவில் என்ன இப்போ உள்ள அந்த சுவமில்லியன்ற ஒரு காரணத்தால் இணைத்து கொண்டு என்ன மறக்காத முறையில் இந்த இதை செய்ததுக்கு மிகவும் இப்போ உங்களுக்கு சுகம் இல்லைன்றது பெருசாக கிடையாது தெரியாது. இப்போ சொல்ல விரும்புறீங்களா திருப்பி மிரட்டு மாதிரி? அதுக்கு இல்லை அப்போ அதுக்கு இல்லை. இப்போ வந்து அதுவும் வீடியோ போட்டிருக்காள் இல்லை அந்த முறையில் தெரியும் மக்களுக்கு. அப்போ அதுக்காக சொல்கிறோம். சரி அப்போ அண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் இனி போய் படுக்கலாம், பிரச்சனை இல்லை, இனி ஒன்றும் இல்லையா? சரி ஓகே சந்தோஷம். அப்போ மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. சார் என்ன மாதிரி குடிவுற நல்ல மாதிரி அமைஞ்சதா? உண்ட மனசில் என்ன படுதுன்ற நீ சொல்லு. ஏன் உண்ட கண் கலங்கிருக்கு? கடைசி நேரத்தில் உண்ட கண் கலங்கின காரணத்தை சொல்லு. ஏன்னா மதியம் வந்து எல்லாரும் நீ கவனிச்சு நான் பார்த்து கொண்டு தான் இந்த இடத்துல நீ நிற்கவே இல்லையாப்பா. இந்த தான்ப்பா விழுந்துவேன் பயிரெண்டு கவலை வத்திட்டேன் தெரியுமா உனக்கு இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும். சரி இல்லை நான் உண்மையை சொல்லத்தானே, அக்காவாக இருந்தாலும் உண்மையை சொல்லத்தானே மேடம் என்ன? சரி அப்போ ஃபைனலாக சந்தோஷம் தானே? ரைட் ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து இவ்வளோ பணத்தை தந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நன்றி. ஒன்றுக்கு மாறாத மணிக்காம் சுடே கோ டுமாரோ. சரியா முடிச்சு கொள்வோமே? ஓகே ரைட். அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.